ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் நறுவி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் வெளிவந்திருக்கு. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். நீலகிரி மாவட்டத்தில் மலையோரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில் ஆண்கள் மட்டும் போனால் திரும்ப உயிரோடு வர்றதில்ல அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. இது காலங்காலமாக அப்படியே இருந்துட்டு வருது. இப்போ அந்த பகுதி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில் காட்டில் தான் நம்ம ஹீரோக்கள் டீம் ஒரு ஆராய்ச்சிக்காக அங்கே போகிறாங்க. மொத்தம் வந்து 5 பேர். பார்த்தா 2 ஆண்கள் 3 பெண்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய நடக்குது. திடீர்னு பார்த்தா அதில் இருக்கிற ஒருத்தர் அந்த ஆபத்தான பகுதிக்கு போய் காணாமல் போயிடுறாங்க. இப்போ அவங்கள தேடி இவங்க எல்லாரும் ஆபத்தான பகுதிக்கு போகிறாங்க. இப்போ இறுதியில் அந்த ஆபத்தான பகுதியிலேருந்து நம்ம ஹீரோக்கள் டீம் எப்படி வெளிவராங்க, அங்கே அப்படி என்ன பிரச்சனை, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னாவே படத்தை நடிச்சிருக்க ஹீரோக்கள் டீம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஒரு கரெக்டான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா சுவாரஸ்யம் கொண்டு போகிறாங்க. ஒரு கிராமம், மலையும் சார்ந்த காடு அப்படி இப்படின்ட்டு நம்மளை கொஞ்சம் ஓரளவுக்கு பயமுறுத்தியிருக்காங்க. படத்தில் காமெடி போர்ஷன் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. அதேமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னமும் மலைவாழ் பகுதியில் அங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வி கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் ஒரு ஜானரில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஏன்னா காடும் சார் அந்த ஆபத்தான பகுதியில் ஒரு அழகாக காமிச்சிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்லாம் சும்மா கிராண்டாக இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தாவே கதை தான். என்னதான் இவங்க காலங்காலமாக ஒரு காட்டுக்குள்ளார போனாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட சீன்ஸில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இவங்க இன்னும் கொஞ்சம் கெத்தாக ஒரு ரியாலிட்டியாக நல்ல ஒரு சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எடுக்கப்பட்ட சீன்ஸாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் காட்டில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவீல் சந்திப்போம்.